கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அற்புதமான அதிசயமான உயிருள்ள ஒரு வார்த்தை, சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்திலே என்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்திலே நீ கூப்பிடும் போது நான் உன்னை தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் பலர் நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க, பலர் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா தப்பி வைக்க வழி தெரியாமல் இருக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி நான் தப்பிச்சு வெளியே போவேன் அப்படின்னு கலங்குறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பி வைப்பேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பி வைப்பேன். அதனால கடன் பிரச்சனை என்கிற ஒரு நெருக்கம் இருக்கிறதா? பலவீனம் என்கிற ஒரு நெருக்கம் இருக்கிறதா? பிரிவினை என்கிற ஒரு நெருக்கம் இருக்கிறதா? போராட்டம் என்கிற ஒரு நெருக்கம் இருக்கிறதா? இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கீங்களா? பலவித காரியத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்கீங்களா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, பல மாதங்களாக பல ஆண்டுகளாக ஒரு பிரச்சனை மாற்றி நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தால், ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனை உன்னை தப்பி வைக்க போறேன், உன்னை தப்பி வச்சு உன்னை நடத்த போறேன். மாறி கபாது சம்பள கம்பரா. பல ஆண்டுகளாக நடக்க முடியாமல் உட்கார்ந்த இடத்துல இருக்கீங்களா? தப்பி வைக்க போறாரு பலவீனத்திலிருந்து. பல பிரச்சனையிலிருந்து நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? தப்பி வைக்க போறாரு. அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னை தப்பி வைக்க போறேன். இன்னைக்கு உன்னை தப்பி வைக்க போறேன். எந்த பிரச்சனை மாட்டி தவித்துக் கொண்டு இருக்கிறாயோ அந்த பிரச்சனை உன்னை தப்பி வைக்க போறேன் அப்படிங்கிறார். அதனால கலங்காதீர்கள், நான் உங்களுக்கு செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீ தப்பி வைக்கிற தேவனா இருக்கு. இந்த வேலையில யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ, எந்த பிரச்சனையில மாட்டி தவித்துக்கு இருக்காங்க, கடன் பிரச்சனையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பிரிவினையா இருக்கலாம், சமாதான குலைச்சலா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் அதிலிருந்து உடைய பிள்ளைகளை தப்புவித்து கரம்பிடிச்சு நடத்துங்க. தேவ கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.